இந்த வரிகளை பாடும்போது ரொம்பவே அழுத்தம் கொடுத்து ரசிச்சு பாடினாங்களாம் பாடகி ஸ்வர்ணலதா. 7000 பாடல்களுக்கும் மேல் பல மொழிகளில் அந்த மொழியின் இயல்பு மாறாமல் பாடும் திறமை கொண்ட பாடகி ஸ்வர்ணலதாவின் குரலை போன்ற குரல் இன்று வரை தேடியும் கிடைக்கவில்லையாம். அந்த அளவிற்கு தனித்துவம் வாய்ந்தது அவருடைய குரல் வளம். இசையமைப்பாளர்களே வியந்து போகும் அளவிற்கு பாடும் குரல் வளம் கொண்டவர் ஸ்வர்ணலதா. முதலில் இவர் பாடிய பாடல் நீதிக்கு தண்டனை என்ற படத்தில் வரும் சின்னஞ்சிறு கிளியே என்ற பாடல்தான். இவர் பாடிய கடைசி பாடல் இமா என்ற படத்தில் வரும் ரங்கா ரங்கையா என்ற பாடல். வெகுளித்தனமும் குழந்தைத்தனமும் நிறைந்து வீட்டின் கடைசி செல்லமாக பிறந்திருந்தாலும் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தனது 37வது வயதில் பேசுவதற்கு கூட முடியாமல் உறங்கி போனார் இவ்வுலகை மறந்து.